இது மாதிரியான சவுண்ட் எஃபெக்ட்லாம் கேட்டோன்னே எங்கேயோ லடாக் கிளம்பியிருக்கான்னு நினச்சிடாதீங்க. அதெல்லாம் பொறுமையாக போய்க்கலாம். நம்ம இன்றைக்கி கொடைக்கானல் தான் போகிறோம். இந்த வீடியோவில் நாங்கள் எத்தனை மணிக்கு கிளம்புனோம், எப்போ ரிட்டர்ன் ஆனோம், அது இல்லாமல் போன டிஸ்டன்ஸ், நல்ல பிரேக் அடிச்சது, அங்கே சாப்பிட்டது, ஹோட்டலில் தங்கினது, அது மாதிரி எல்லா டீட்டெயில்ஸுமே இந்த வீடியோவில் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த வீடியோவில் நீங்கள் இதெல்லாம் எதிர்பார்க்கலாம். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா கடைசி வரைக்கும் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ இப்போ வீட்டில் இருந்து கொடைக்கானல் பார்த்தீங்கன்னா 215 கிலோமீட்டர்ஸ் வருது. நாங்கள் கரெக்டாக ஷார்ப்பாக 2 அக்டோபர் காலைல மார்னிங் 4 மணிக்கெல்லாமே பைக்கை ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஸோ அப்படியே ஃபுல்லும் ட்ராவலில் உங்களுக்கு எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். என் கூடயே சேர்ந்தே ட்ராவல் பண்ணுங்கள். ஸோ நம்ம இன்றைக்கி ட்ராவல் பண்ணுற பைக் பார்த்தீங்கன்னா MT-15 Yamaha. ஸோ நம்ம சேனலை ஏற்கனவே பார்த்துருக்கவங்களுக்கு தெரியும் நம்ம எந்த வண்டி யூஸ் பண்ணுறோன்னு. புதுசாக நான் சொல்கிறேன். ஸோ அதில் நம்ம லக்கேஜ் கேரியர் போட்டிருக்கிறதுனால நம்மளுக்கு எங்கேயாவது ட்ராவல் பண்ணுறப்போ லக்கேஜ்லாம் வச்சுக்கிறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ அது எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. நீங்கள் யாராவது ஹில் ஸ்டேஷனுக்கு பைக்கில் ட்ராவல் பண்ணுறதா இருந்தீங்கன்னா ஃபஸ்ட்டு மறக்காமல் ரெயின் ஜாக்கெட் அண்டு ரெயின் பேண்ட் எடுத்து வச்சுக்கோங்க. ஏன்னா ஹில் ஸ்டேஷனில் ஏறிட்டு இருக்கப்போ இறங்கிட்டு இருக்கப்போ மழை வந்துச்சுன்னா ஒதுங்கிறதுக்கு எந்த இடமும் இருக்காது. ஸோ உங்களுக்கு அது அப்போ தான் யூஸ் ஆகும். மறக்காமல் எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ நம்ம என்ன பண்ணோன்னா திருச்சி டோல்கேட்லேயே பாரத் பெட்ரோல் பங்க்கில் டேங்க் ஃபுல் பண்ணியாச்சு. ஏற்கனவே கொஞ்சம் பெட்ரோல் இருந்துச்சு, அது போக 650 ரூபீஸ்க்கே ஃபுல்லாகிடுச்சு. ஸோ இதில் பைக்குக்கு எவ்வளோ எக்ஸ்பென்ஸ் ஆச்சு அப்படிங்கிறதும் ஷேர் பண்ணியிருக்கேன். ஓகே, அப்படியே கண்டினியூவாக பார்க்கலாம். ஸோ இந்த பைக்கில் ரைடர் கம்ஃபர்ட்டும் பில்லியன் கம்ஃபர்ட்டும் எப்படி இருக்குதுன்னு நீங்கள் நினைக்கிறது எனக்கு கேட்குது. ஸோ நாங்கள் இது வரைக்கும் சீட்டில் எந்த ஒரு மாடிஃபிகேஷன் பண்ணல. சப்போஸ் நீங்கள் பண்ணியிருந்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் லாங் போகிறதுக்கு உங்களுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். 215 கிலோமீட்டர்ஸுக்குமே நாங்கள் பிரேக் அடித்தது 2 இடம் தான். அதுவும் 5 மினிட்ஸாக எடுத்துக்கிட்டோம். ரொம்பலாம் ஒன்றும் பேக் பெயினும் வரல, நெக் பெயினும் வரல, நல்லா தான் இருந்துச்சு. நாங்கள் போட்ட பிளான் என்னென்னா சன்ரைஸ் எப்படியாச்சு கொடைக்கானல் ஹில் ஸ்டேஷனில் தான் பார்க்கணும்னு நினச்சோம். பரவாயில்ல, திண்டுக்கல்லே பார்த்துட்டோம். ரொம்பவே பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு. இது மாதிரி வீக்கெண்டில் மந்த்லி ஒன்ஸோ இல்லை வருஷத்துக்கு ஒரு தடவையோ போங்க, போய் பாருங்கள், செமையாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா கொடைக்கானல் மலை அடிவாரத்துக்கு வந்தாச்சு. ஸோ இப்போது மேலே ஏற வேண்டியதான். ஓகே, இந்த டைமில் எனக்கு அப்போது மைண்டில் ஓடி இருந்த ஒரு சாங் அப்போ என்னால் கேட்க முடியல. இப்போ உங்களோட சேர்ந்து நானும் கேட்குறேன். இது உங்களுக்காக. எவரும் சொல்லாமலே பூக்களும் வாசம் வீசுது, உறவும் இல்லாமலே இருமனோ ஏதோ பேசுது. எவரும் சொல்லாமலே குயில் எல்லாம் தேனா பாடுது, எதுவும் இல்லாமலே மனசெல்லாம் இனிப்பா இனிக்குது. ஓட நீரோட இந்த உலகம் அது போல ஓடாது ஓடும் இந்த காலம் அது போல நிலையா நில்லாது நினைவில் வரும் நிறங்களே. தென்றல் தீண்டும் போது என்ன வண்ணமோ மனசுல இது மாதிரியான ஹில் ஸ்டேஷனுக்கு நீங்கள் 2 வீலர்லையோ 4 வீலர்லையோ ட்ரைவ் பண்ணிட்டு போகிறப்ப ஒவ்வொரு பெண்டுமே ரொம்பவே கேர்ஃபுல்லாக பார்த்து கிராஸ் பண்ணிப்போங்க. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக 10 மணி ஆகுது. நாங்கள் முன்னாடியே பிரேக்ஃபாஸ்ட்லாம் முடிச்சு கொஞ்சம் அங்கங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு தான் வந்தோம். கரெக்டாக ஹோட்டல் நாங்கள் ரீச் ஆகிறப்ப மணி 10. ஸோ நாங்கள் எந்த ஹோட்டல் புக் பண்ணியிருந்தோம் பார்த்தீங்கன்னா SMS ரெசிடென்சி தான் புக் பண்ணியிருந்தோம். ஸோ இந்த ஹோட்டலையும் உங்களுக்கு சுற்றி காமிக்கிறேன். இந்த ஹோட்டல் உங்களுக்கு ஒர்த்தாக தோணிச்சுன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், போய் செக் பண்ணி பாருங்கள். ஓகே, இப்போ என்ட்ரன்ஸே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. நாங்கள் புக் பண்ணியிருந்தது ஒரு நாளைக்கு ஒரு ஆளுக்கு 780 ரூபீஸ் சொன்னாங்க. ஸோ எங்களுக்கு இந்த ஹோட்டல் ரொம்பவே பிடிச்சிருந்துச்சி. ஓகே, நீங்களும் பாருங்கள். நம்ம போயிருக்குது ஒரு கோல்டான பிளேஸ்னால நைட்டு 12 மணிக்குனாலும் நீங்கள் தூங்கிட்டு இருக்க ஆளை எழுப்பி எனக்கு ஹாட் வாட்டர் வேணும்னு சொன்னீங்கன்னா போட்டு கொடுப்பாங்க. ஸோ அவ்வளோத்துக்குள்ளே அங்கே ரொம்பவே ஜென்யூனாக இருந்தாங்க. ஸோ இப்போ என்னோடய ரூமை காமிக்கிறேன் பாருங்கள். நாங்கள் பசங்களாக போனதுனால ரொம்பவே என்ஜாய் பண்ணிட்டு ஜாலியாக இருந்தோம். ரொம்ப சத்தப்பட்டுக்கிட்டு இருந்தோம். அதுக்கு கூட அவங்க ஒன்றுமே சொல்லலை. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ரூமில் ஃபுல்லுமே 2 பேர் தங்கிறதுக்கு. ஸோ இதில் நாங்கள் ட்ராவல் பண்ணிட்டு வந்ததுனால கொஞ்சம் டயர்ட்னால ஒரு 10 நிமிஷம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு தான் அப்புறம் சுற்றி பார்க்க போனோம்.
எல்லாமே அங்கேயும் இங்கேயும் கச்சம் மிச்சம் கிடக்கும். ஸோ அதை கண்டுக்காதீங்க, ரூமை மட்டும் பாருங்கள். எங்களுக்கு இந்த ஹோட்டல் சர்வீஸ்லேருந்து எல்லாமே இது ரொம்பவே பிடிச்சிருந்துச்சி. சப்போஸ் உங்களுக்கு இந்த ஹோட்டல் ஏதோ ஒரு வியூவோடு வேணும்னு கேட்டிங்கன்னா ஸோ அதுக்கு அவங்க அரேஞ்ச் பண்ணி தருவாங்க. இப்போ நீங்கள் பார்க்குற வியூ மேலே மாடியில் இருக்க ஒரு ரூம்லேருந்து எடுத்தது, ரொம்பவே சூப்பராக இருந்தது. ஹோட்டல்லே 10 நிமிஷம் இருக்கலான்னு சொல்லிட்டு அரை மணி நேரம் ஆயிடுச்சு. ஸோ இப்போ சுற்றி பார்க்க போகிறோம், வாங்க போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம இன்றைக்கி எந்த இடத்துலேருந்து ஆரம்பிக்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா கோக்கர்ஸ் வாக் தான் போக போகிறோம். ஸோ கோக்கர்ஸ் வாக் முன்னாடியே கொஞ்சம் தூரத்தில் கார் பைக்லாம் பார்க் பண்ணிட்டு நடந்து போனோம். ஸோ அங்கே என்ட்ரி வந்து ஒரு ஆளுக்கு 20 ரூபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க. நாங்கள் போன டைம் நிறையாவே மிஸ்ட் இருந்ததுனால ஸோ ரொம்ப தள்ளி இருக்கிற மலைகள்லாம் பார்க்க முடியல. சப்போஸ் நீங்கள் போகிற டைம் வெயில் அடிச்சதுன்னா இன்னுமே ரொம்ப சூப்பராக இருக்கும். இருந்தாலும் நாங்கள் பார்த்ததெல்லாம் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. அந்த கிளிப்பில் ஆட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். ஸோ இது மாதிரி ஏதோ ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை போகிற வீக்கெண்டில் எந்த ஒரு டென்ஷனும் மைண்டில் இல்லாமல் எந்த ஒரு ஸ்ட்ரெஸ்ஸும் இல்லாமல் போகிற ஜாலி இருக்குது, ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. ஸோ அதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை. ஸோ இப்போ கோக்கர்ஸ் வாக்கை எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு மலையோட விளிம்பில் நடந்து போனால் நீங்கள் என்னென்னலாம் பார்ப்பீங்களோ, என்ன ஃபீல் பண்ணுவீங்களோ, ஸோ அதே தான் இங்கே இருக்கும். ஏன்னா இங்கே வேலி போட்டிருக்காங்க, வேறு ஒன்றும் இல்லை. ஸோ இப்போ நீங்கள் பார்க்குற எல்லா வியூவுமே கோக்கர்ஸ் வாக்கில் எடுத்தது தான். மிஸ்ட் இருந்ததுனால ரொம்ப தூரமாக இருக்கிறது தெரியல, பட் இதுவே ரொம்ப சூப்பராக இருந்தது. ஸோ நீங்கள் இது மாதிரி இடத்துக்கு போனீங்கன்னா மறக்காமல் ஃபோனுக்கு ஏதாச்சும் வாட்டர் ப்ரூஃப் கேஸ் வச்சுக்கோங்க. நாங்கள் போன டைம் மழை பெஞ்சிட்டு தான் இருந்தது. நான் வாட்டர் ப்ரூஃப் கேஸ் வச்சுருந்ததுனால உங்களுக்கு இந்த வீடியோ எடுக்க முடிஞ்சது. ஆனால் ரொம்பவே ஷேக் ஆகிருக்கும், அதை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க அந்த கிளாஸ் ஹவுஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா அதுவும் வியூ பாயிண்ட் தான் கோக்கர்ஸ் வாக்கில் இருக்குது. ஸோ அதிலேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ராவான எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். ஸோ அதுக்கு உள்ளார போகிறதுக்கு 5 ரூபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க. ஆனால் நாங்கள் யாரும் போகல, எங்களுக்கு இதுவே ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ அது மாதிரியான இடத்துல நின்று அவ்வளோ ஹைட்டில் நின்று லைட்டாக மழை துளியோட ஐஸ்கிரீம் சாப்பிட்டோம், ரொம்பவே சூப்பராக இருந்தது. ஆனால் அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சுது வாய்ஸ் மாறினது. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க வியூ பார்த்தீங்கன்னா நான் ஃபஸ்ட்டு காமிச்ச அதே வியூ தான். ஆனால் அப்போது பார்த்தீங்கன்னா ரொம்பவே மிஸ்டாக இருந்தது. ஸோ அவ்வளோ கிளியராக தெரியல. இப்போ எல்லாம் கொஞ்சம் கிளியராக இருக்குது. ஸோ அதனால் நல்லாவே சூப்பராக இருந்தது. ஸோ அதையும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க இடம் தான் கோக்கர்ஸ் வாக்லேயே கடைசியாக உள்ளது. ஸோ அந்த இடத்துலேருந்து பார்த்தா இதுதான் தெரியும். ஸோ இதோட கோக்கர்ஸ் வாக் முடியுது. ஸோ அப்படியே நாங்கள் நடந்து இன்னும் கொஞ்சம் நிறைய இடத்த எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். அப்படியே வாங்க பார்க்கலாம். ஸோ எதுவுமே ரொம்ப தூரம் இல்லை, பார்க் பண்ணி வச்ச வெஹிக்கிள் அங்கேயே தான் இருக்குது. ஸோ அதை விட்டுட்டு தான் நாங்கள் எல்லா இடமும் சுற்றி பார்க்குறோம். எல்லாமே வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான். ஸோ நீங்களும் வந்தீங்கன்னா இதேமாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ நடந்து போகிற எல்லா இடமுமே 2 பக்கமே பச்சை வச்சேன்னு ரொம்பவே சூப்பராக இருந்தது. ஸோ இந்த எக்ஸ்பீரியன்ஸ் நீங்கள் என்றைக்காவது ஃபீல் பண்ணியிருந்தீங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நாங்கள் இப்போது நடந்து லேக்கை தான் சுற்றி பார்க்க போகிறோம். ஸோ லேக்குக்கு போகிற வழியே இது மாதிரி நிறைய கடைகளை பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு எதுவும் பர்ச்சேஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இங்கேயே எல்லாம் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. ஸோ
ஸோ அப்படியே நடந்து போயிட்டு பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடு ஃபுல்லும் வரிசையாக ஒரு ஷெட்டு போட்டு குதிரையை வரிசையாக நிற்க வச்சுருப்பாங்க. ஸோ நீங்கள் யாரும் விருப்பப்பட்டீங்கன்னா குதிரையில் ரைடு போகலாம். நாங்கள் யாரும் போகலை. ஸோ ரைட் சைடு பார்த்தீங்கன்னா போட் ஹவுஸ் இருக்குது. ஸோ அதில் நீங்கள் டிக்கெட் வாங்கிட்டு போட் ஓட்டலாம். ஸோ நாங்கள் போன டைம் ரொம்பவே பீக்கான டைம்னால நாங்கள் யாரும் போகல. ஏன்னா ஏற்கனவே அங்கே அவ்வளோ கும்பல் இருந்துச்சு. ஸோ ஏதாவது ஒன்று என்டர்டெயின்மெண்ட் இருக்கணுமே அப்படிங்கிறதுக்காக யோசிச்சுட்டு இருக்கிறது தான் அங்கேருந்து ஒரு தாத்தா, தம்பி சைக்கிள் வாங்குறீங்களாப்பா அப்படின்னு கேட்டார். ஓகே சைக்கிள் அது ஓட்டுவோன்னு சொல்லிட்டு நானும் என் ஃப்ரெண்டும் சைக்கிளை வாங்கி லேக்கை பாதி தூரம் சுற்றிட்டு வந்தோம். ஸோ அதையும் நீங்கள் பாருங்கள், எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ நீங்களே பாருங்கள் போட் ஓட்டுறதுக்கு டிக்கெட் வாங்குற இடத்துல எவ்வளோ பேர் இருக்காங்கன்னு. ஸோ அதில் நாங்கள் போய் நின்றுருந்தா எங்களுக்கு பாதி நாளே காலியாக இருக்கும். சுற்றி பார்க்குறதுக்கு நிறைய இடம் மிஸ் பண்ணியிருப்போம். ஸோ அதனால் நாங்கள் அது சூஸ் பண்ணல. ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா நானும் என் ஃப்ரெண்டும் சைக்கிள் ரைடு போக போகிறோம். ஸோ ஒரு ஆளுக்கு 50 rupees சார்ஜ் பண்ணுறாங்க. நீங்கள் அதை ஸ்டார்ட் பண்ணுற இடத்துலேருந்து 15 minutesக்கு வந்து ரவுண்ட் அடிச்சு வந்து தரலான்னு சொன்னாங்க. ஆனால் நாங்கள் கொஞ்சம் கூடவே டைம் எடுத்துக்கிட்டோம், ஒன்றுமே சொல்லலை. நாங்கள் போன டைம் ரொம்ப பீக் டேஸ்னால டூரிஸ்ட் வந்துக்கிட்டே தான் இருந்தாங்க. ஸோ ரொம்பவே கஷ்டமாக இருந்துச்சு சைக்கிள் ஓட்டுறதுக்கு. சப்போஸ் நீங்கள் வீக் டேஸில் போனீங்கன்னா சைக்கிளை ரொம்பவே என்ஜாய் பண்ணி ஓட்டலாம். வண்டிய விடும்போது கொடுத்தா போதும். எடுத்த நாள் முதல் இந்த நாள் வரை வண்டியை விடவில்லை. வண்டியை விடாம நாள் கணக்கா சுத்திட்டு இருக்கான். ஸோ அப்படியே 1/2 மணி நேரம் நல்லா ரவுண்ட் அடித்ததுக்கப்புறம் வந்து தான் அவர்கிட்ட சைக்கிளை கொடுத்தோம். ஒன்றுமே சொல்ல, அவர் பாட்டுக்கு வாங்கி வச்சுட்டாரு. ஸோ நீங்களும் இது மாதிரி ஏதாவது என்றைக்காவது தெரியாமல் பண்ணால் கூட ஒன்றுமே சொல்ல மாட்டாங்க. அப்புறம் நாங்கள் சாப்பிட போயிட்டோம். மணி கரெக்டாக 3 ஆயிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் சாப்பிட்டுட்டு சுற்றி பார்க்கலான்னு பார்த்தா ஃபுல்லும் மழை. நாங்கள் ரூம் விட்டே வெளியில் வரல. கடைசியில் நைட்டு 10 மணிக்கு தான் வெளில வந்தோம். 10 மணிக்கு வெளில வந்து சாப்பிட்லான்னு போனால் எல்லா ஹோட்டலும் மூடிட்டாங்க. ஸோ எங்களுக்காக ஒரே ஒரு ஹோட்டல் இருந்துச்சு. சப்போஸ் நீங்கள் வர மாதிரி இருந்துச்சுன்னா நைட் சாப்பாடு டிலே பண்ணாமல் ரொம்ப சீக்கிரம் சாப்பிட்ருவீங்க, இல்லை பின்னாடி வருத்தப்படுவீங்க. ஸோ இவ்வளோ நேரம் நீங்கள் பார்த்தது எல்லாமே Day 1 வீடியோ தான். Day 2 வீடியோ சீக்கிரம் போஸ்ட் பண்ணுறேன். ஸோ நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.